தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. நம்ம தினம்தோறும் இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் தொலைக்காட்சி வாயின் மூலமாக. நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொன்ன விடயம் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நேற்று முதலமைச்சர் பேசியது 3 துறைகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்கள் என்னோட மேசையில் இருக்கு. அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ அது ஓப்பன் பண்ணணும் வெளியிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்று சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராதனால அதற்கு பதிலடி இன்று கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, திமுக இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாது. எந்த துறையில முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத வெளியிடுங்க. உங்களுக்கு என்ன பயம்? யாரை பார்த்து பயப்படுறீங்க? திமுக இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் மிக முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, ஜோசியர் நாள் குறிச்சு கொடுக்கணும், இல்ல நேரம் குறிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த 3 துறைகள்ல முறைகேடு நடந்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? அந்த 3 துறைகள்ல அந்த முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்கள நெருங்க முடியல அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுல இருந்தே நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாஜி அமைச்சர்களை குறி வச்சுட்டு இருக்காரு. யார் யாரை குறி வச்சுட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு புரியும். இப்போ முதற்கட்டமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, கடந்த திமுக ஆட்சியில மின்சாரத்துறை அமைச்சராக அவர் இருந்தாரு. இந்த மின்சாரத்துறை அமைச்சராக தற்போது இருப்பவர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த துறையில நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படியே வெள்ளை அறிக்கையும் வெளியிட்டாரு. இது தொடர்பாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இங்க ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு. இங்க ஆட்களை நிரப்பவே இல்லை. அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம டெண்டர்கள் வெளியிட்டதுல கூட பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. திமுக ஆட்சி காலகட்டத்திலேயே அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடமே ஒரு புகார் ஒண்ணு அளிச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, 800 டிரான்ஸ்ஃபார்மர்கள் இவங்க கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டெண்டர்ல பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், இதனால கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. மிக முக்கியமாக இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டெண்டர்ல கிட்டத்தட்ட 30 ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா, அது 30 ஒப்பந்ததாரர்களுமே அந்த ஒப்பந்த புள்ளியில ஒரே மாதிரியான தொகை தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே பேசி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான தொகை ஒரே அளவுல குறிப்பிட முடியும் அப்படின்றது தான் அவருடைய குற்றச்சாட்டாவே இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சியில் 2021 2025 வரை சில டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே ஆண்டு 2022 3000 டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கான ஒப்பந்தம் நடந்திருக்கு. அது 31 நிறுவனங்கள் கலந்திருக்காங்க. அதில் ஒரே நிறுவனம் மட்டும்தான் 4,63,858 அப்படின்னு ஒப்பந்தம் கூறியிருக்கு. மற்ற எல்லா கம்பெனிஸும், அதாவது எல்லா நிறுவனங்களுமே கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 69,000, அதாவது 4,69,935 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து 800 டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கான சில ஒப்பந்தங்கள் வெளியிடுறாங்க. அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 16 ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு 12,49,800 அப்படின்னு இறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு 50% அப்படின்னு எல்லாருக்குமே பிரிச்சு தராங்க. இவங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதுல இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சந்தை விலையை விட அதிகமா தொகையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. அதாவது 50% தொகையை அதிகமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே காலகட்டத்தில் ராஜஸ்தான் மாநிலம் தங்கள் மாநிலத்துக்காக சில டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7,87,311க்கு கொள்முதல் செஞ்சிருக்காங்க. அதே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இதை விட ட்ரிபிள் மடங்கா 12 லட்சத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த துறையில இவ்வளவு முறைகேடுகள் மாஜி அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில ஆதாரபூர்வமான தகவல்களை வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாரு நிர்மல்குமார் அவர்கள். இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் இது தொடர்பாக புகார் கொடுத்த போது அவங்க எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. அதன் பிறகு நீதிமன்றம் செல்றாரு. நீதிமன்றத்தில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த விவகாரம் தொடர்பாக இதை நாங்கள் சிபிஐக்கு மாற்றம் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இப்ப இதன் அடிப்படையில சிபிஐ இந்த விவகாரத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க.
அடுத்து திமுக ஆட்சி காலகட்டத்திலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்தார், நமக்கு தெரியும். இதுல முக்கியமா வந்து மதுபானங்கள் கொள்முதல் செஞ்சதுலயும் சரி, பார்கள் வந்து நடத்துவதுல, டிரான்ஸ்போர்ட்ல பழைய பாட்டில்கள் வந்து திரும்ப வாங்குறதுல அப்படின்னு இந்த விவகாரத்திலாம் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக வந்து சொல்றாங்க. முக்கியமா அப்போ வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் மேலாண்மை இயக்குனராக விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தார். இவர் வந்து விசாரணையின் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ரத்தேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய சொல்லின்படிதான் நான் நடக்க வேண்டும் அப்படின்னு அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு அறிவுறுத்தி இருந்தாரு. அதன்படிதான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வாக்குமூலத்திலே வந்து தெரிவிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட இதுல வந்து எவ்வளவு கோடிக்கு நஷ்டமாயிருக்கு அரசுக்கு அப்படின்னு பார்க்கணும். முக்கியமா பார் டெண்டர் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது 2022 23 நீலகிரி மாவட்டத்துல மட்டுமே 1.95 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவை வடக்கு மற்றும் தெற்குல வந்து பார்க்கும்போது 17.27 கோடி அளவுக்கு அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டது இருப்பதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. அப்போ ஆதாரபூர்வமான எல்லா தகவல்களுமே இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இது தொடர்பான ஆவணங்கள் தான் முதலமைச்சர் அவர்களுடைய மேசையில் இருப்பதாக வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் திமுக ஆட்சி காலகட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த துறையில வந்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேற்பட்ட இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பணியமர்த்தம் நடந்தது. இதுல லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை வந்து அப்போது பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. திமுக ஆட்சி காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா, அப்போ நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து கே நேரு அவர்கள் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில வந்து ஒரு 2000 பேர் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் வந்து வேலை அதாவது பணி அமர்த்ததுல கிட்டத்தட்ட 634 கோடி அளவுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டதாக வந்து செய்திகள் வெளியாக இருக்கு. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அப்போது பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஒரு 2 கடிதத்தை எழுதுறாங்க. நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கடிதத்துல இந்த மாதிரி ஒரு 2000 பேருக்கு வந்து பணியமர்த்துதல் லஞ்சம் வாங்கியதாக வந்து குற்றம் சாட்டி கிட்டத்தட்ட 25 பக்கங்களுக்கு மேல கடிதம் இருந்தது. அதுல 30 புகைப்படங்களுடன் ஆதாரங்களும் இணைச்சுதான் வந்து அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இன்னொரு கடிதத்துல அமலாக்கத்துறை என்ன சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1052 கோடி அளவுக்கு டெண்டர் விட்டதுல நகராட்சி நிர்வாகத்துறையில முறைகேடு நடந்திருப்பதாக அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனா இது தொடர்பாக அப்போதைய பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதிமுக சார்பாகவும் சரி, அறப்போர் இயக்கத்தின் சார்பாகவும் சரி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. இதன் அடிப்படையில உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில கூட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு விசாரணை நாங்க நடத்தியிருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்துல தங்களுடைய தரப்புல வந்து வாதிட்டாங்க. அப்போ கே நேரு அவர்கள் துறையில நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மேசையில ஆவணங்கள் இருப்பதாகவும் வந்து சொல்லப்படுது. குறிப்பா வந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் தான் தாவேகா அரசு வந்து டார்கெட் பண்ண போவதாக வந்து சொல்றாங்க. இது தொடர்பாக எவ்வளவுதான் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அவங்க வந்து உயர்நீதிமன்றம் மூலமாகவோ இல்லை உச்சநீதிமன்றம் மூலமாகவோ முன்ஜாமீன் வாங்கிடுறாங்க. இல்லை தங்களுக்கான ஒரு தற்காப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ பகிரங்கமாகவே சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எங்க மீது வந்து குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா வந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சாவே, நான் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு தாவேகா தரப்புல இருந்தோ இல்லை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.